Hi friends, இந்த வீடியோவில் மவுஸ் என்டர் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மவுஸ் என்டர் ஈவெண்ட் எப்போ அக்கர் ஆகணும், ட்ரிகர் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர் பாருங்கள், ஒரு பேராகிராஃப் இருக்குது. இந்த பார்டருக்குள்ளே நம்ம போகும்பொழுது மவுஸ் என்டர் ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகும். இந்த பார்டர் விட்டு நம்ம மவுஸை வெளில கொண்டு வரும்போது மவுஸ் லீவ் ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ இந்த மவுஸ் என்டர் ஈவெண்ட்டை நம்ம கேப்சர் பண்ண முடியும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி, மவுஸ் என்டர் மெத்தட் யூஸ் பண்ணி. ஓகேவா? இதுதான் வந்து மவுஸ் என்டர் மெத்தடுடைய ஏபிஐ சின்டாக்ஸ். இங்கே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் இருக்குது, அந்த பேராகிராஃப்க்கு பார்டர்லாம் இருக்குது. ஸோ அந்த பேராகிராஃப்குள்ளே நான் என்டர் ஆகும்போது மவுஸ் யூஸ் பண்ணி என்ன ஆகும்னா மவுஸ் என்டர் ஈவெண்ட் வந்து அக்கர் ஆகும். அதை நம்ம இங்கே இந்த மெத்தட் மூலமாக கேப்சர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுதான் வந்து இந்த பேராகிராஃப். ஓகேவா? பார்டர் இருக்குது. ஸோ நல்லா பாருங்கள், இந்த மவுஸை வந்து நான் இதுக்குள்ளே கொண்டு போகும்போது கலர் சேஞ்ச் ஆகும், வெளியே கொண்டு வந்துடும்போது கலர் வேறு மாதிரி மாறிடும். ஸோ திருப்பி கொண்டு போகிறேன், கலர் சேஞ்ச் ஆகும், திருப்பி கலர் மாறிடும். ஓகேவா? ஸோ இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மவுஸை இந்த செலக்டட் ஏரியாக்குள்ளே கொண்டு போகும்போது மவுஸ் என்டர் ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும். அதை நம்ம இந்த மெத்தட் மூலமாக கேப்சர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நான் இந்த மவுஸை வெளில கொண்டு வரும்போது மவுஸ் லீவ்ன்ற ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும். அதனால் இந்த மெத்தட் கால் ஆகும். ஸோ உங்களுக்கு டெமோ பர்பஸ்க்காக கலர் சேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.